அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு இந்த காணொளியில் நாம் காண இருப்பது பள்ளிக்கல்வித்துறையில் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது ஸ்பெஷல் ஃபீஸ் அக்கவுண்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை களஞ்சியம் செயலியில் செலான் மூலமாக எவ்வாறு பே செய்வது என்பதை பற்றி விரிவாக இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம். களஞ்சியம் செயலியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டு கருவூலம் வெப்சைட்டை லாகின் பண்ணிவிட்டு இதில் டிடிஓ லாகினில் லாகின் பண்ணிவிடுங்க. இ சலான் கிரியேஷன் பேமெண்ட்னு இருக்குது பாருங்கள், இந்த பகுதியை கிளிக் பண்ணுங்கள். இதோ இருக்கு பாருங்கள், இந்த பகுதியை கிளிக் பண்ணுங்கள். இந்த பகுதியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெமிட்டர் டைப் என்பதில் நீங்கள் டிடிஓவை சூஸ் பண்ணிக்கோங்க. டிடிஓவை சூஸ் பண்ண உடனே ஏற்கனவே எம்ப்ளாயியாக இருக்கும்போது எம்ப்ளாயியோடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நம்ம டிடிஓவாக பண்ணும்போது டிடிஓ கோடை கட்டாயம் கொடுக்கணும். டிடிஓ கோடு கொடுத்த உடனே அந்த டிடிஓட நேம் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு தொடர்பு எண்ணுக்கு ஒரு தொடர்பு எண் கொடுத்துக்குங்க, ஏன்னா நமக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் இது கிடைக்கும். அந்த செலான் நமக்கு எஸ்எம்எஸ்ஸாக கூட அனுப்பிச்சி விடுவாங்க, நாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேட்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் கரெக்டாக கொடுத்துருங்க. இமெயில் ஐடியும் கொடுத்துடுங்க, ஏன்னா இமெயிலுக்கும் நமக்கு அந்த செலான் காப்பி கிடச்சிரும். ஸோ இதில் இந்த தேதியை நீங்கள் தேதியை குறிப்பிட்றதா இருந்தால் அன்றைய தேதியை குறிப்பிட்டுக்குங்க, இல்லைனாலும் விட்டுடலாம். ஸோ இப்போ துறை விவரங்களில் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. அடுத்தது சர்வீசிங் துறை, நான் பள்ளிக்கல்வித்துறைன்றதுனால பள்ளிக்கல்வித்துறையின் மூலயமா போகிறேன். டிடிஓ நேம் கேட்கும். ஸோ நம்ம டிடிஓடைய கோடையும் இதில் கொடுத்துடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் சர்வீஸ் ரெண்டரிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், இதில் பள்ளிக்கல்வித்துறையை தேர்ந்தெடுக்கக்கூடாது. நாம் பணத்தை பே பண்ண போகிறது பப்ளிக் அக்கௌண்ட்ஸில் தான் நாம் இந்த பணத்தை பே பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு ஜெனரேட் சர்வீஸ்ன்னு கொடுத்துருங்க. ஜெனரேட் சர்வீஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே கணக்கு தலைப்பு எதுவுமே காட்டாது. நாம் அந்த தலைப்பை மேனுவலாக டைப் செய்யும்போது அதற்கான லிஸ்ட்டு நமக்கு காட்டும். இருங்க காட்டும். ஸோ கணக்கு தலைப்பு மேனுவலாக டைப் பண்ணுறேன். 84300800 FK. இதை கொடுத்த உடனே இங்கே வந்துடும் பாருங்கள், டெபாசிட் மாப்டு அப் த்ரூ ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ நம்ம கட்டுறது எல்லாமே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக போகுது. இதில் விரிவான தகவலில் தலைப்பில் நான் பேரிங் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இந்த இதை சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க, உங்கள் துறை மூலயமாக உங்கள் தலைமைக்கு சொல்லியிருப்பீங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தொகை இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் தொகையை பட்டியலிட்டு நமக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த தொகையை மட்டும் நம்ம கட்டினால் போதும். இப்போ நான் அதை கட்டிட்டு உங்களுக்கு செலான் காட்டுறேன் பாருங்கள். இந்த துறை குறிப்பில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. கருத்துருக்கல்ல நீங்கள் கொடுத்துருங்க. நான் எங்கள் ஸ்கூலோடைய நேமு டியூடேஸ் கோடையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஒரு ரெஃபரன்ஸுக்காக. இப்போ பாருங்கள், நான் இந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட், யுவர் செலான் இஸ் கிரியேட்டட். நீங்கள் இப்போ டவுன்லோட் செலான் அல்லது கிரியேட் செலான் கொடுத்து கூட நீங்கள் அடுத்த ப்ராசஸ் டவுன்லோட் செலானை கிளிக் பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. என்னுடைய ஸ்கூல் நேமு எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். ஸோ பேமெண்ட்டு சக்ஸஸ். இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய எஸ்டிஎஃப்பில் எல்லா பேமெண்ட்ஸை நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.